பார்த்த முதல் படம் ஒருதலையராகும். அந்த படம் வந்து நான் வந்து ப்ரொஜெக்ஷனில் தான் பார்த்தேன். நான் வந்து பார்த்த முதல் ப்ரிவியூ அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் சினிமா கூப்பிட்டு வந்தார். அவர் அந்த படத்தை நீ பாரு, நீ வந்து அப்போ நான் +2 முடிச்சிருக்கேன், காலேஜில் சேர போகிறேன். அப்போது இதில் என் வயசை கணக்கு போட்டுறாங்க. அப்போ அந்த படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அதனுடைய விலை வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ பிரிண்டோட கிட்டத்தட்ட 25,000 ரூபா. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் அந்த படத்தை வாங்கிடுங்க சார், சூப்பராக போகும் சூப்பராக போகும்னு சொல்கிறேன். அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், படம் நல்லா இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஓடாது, இது அவார்டு தான் வாங்குவோம் அப்படின்னார். இல்லை சார், டெஃபினட்டாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டார். அந்த படம் எங்கள் ஊர் சிவசக்தின்ற சிவசக்தி தேட்டரில் மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் ஷேர், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா ஒரு தேட்டர் ஷேர் மட்டுமே எத்தனை மடங்கு பார்த்துங்களேன். அப்போ ஹோல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு. எனக்கு அதில் என்ன சந்தோஷமா, நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. தமிழ் சினிமாவுக்கு இவர் வந்ததும் தந்ததும் புது வசந்தம். ரத்தம் சத்தமின்றி மென்மை காதலை மனதை வயிறால் வருடும் பாடல்களும் படங்களும் தந்தவர். தன் படைப்புகளில் குடும்பங்களை கொண்டாடியவர். படங்களின் படைப்பாளி இயக்குனர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். பொதுவாக எங்கள் ஊரில் வந்து நிறைய இந்த பெங்காலி மூவி இந்த மாதிரி படங்கள்லாம் வராது. நான் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமனாரின் இன்பவெறி, அவளோட ராவுகள், இப்படி தான் படம் வரும். அதனால் அந்த படங்கள் பற்றிய நாலேஜ் எனக்கு கிடையாது. அப்போது யதார்த்தமான படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த முதல் படம் ஒருதலையராகும். அந்த படம் வந்து நான் வந்து ப்ரொஜெக்ஷனில் தான் பார்த்தேன். நான் வந்து பார்த்த முதல் ப்ரிவியூ அதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் சினிமா கூப்பிட்டு வந்தார். அவர் அந்த படத்தை நீ பாரு, நீ வந்து அப்போ நான் +2 முடிச்சிருக்கேன், காலேஜில் சேர போகிறேன். அப்போது இதில் என் வயசை கணக்கு போட்டுறாங்க. அப்போ அந்த படம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அதனுடைய விலை வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ பிரிண்டோட கிட்டத்தட்ட 25,000 ரூபா. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் அந்த படத்தை வாங்கிடுங்க சார், சூப்பராக போகும் சூப்பராக போகும்னு சொல்கிறேன். அவருக்கும் அந்த படம் பிடிச்சிருந்தது. அவர் என்ன சொன்னார், படம் நல்லா இருக்குது, ஆனால் இதெல்லாம் ஓடாது, இது அவார்டு தான் வாங்குவோம் அப்படின்னார். இல்லை சார், டெஃபினட்டாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை வாங்கலை, மிஸ் பண்ணிட்டார். அந்த படம் எங்கள் ஊர் சிவசக்தின்ற சிவசக்தி தேட்டரில் மட்டும் 3.5 லட்சம் ரூபாய் ஷேர், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா ஒரு தேட்டர் ஷேர் மட்டுமே எத்தனை மடங்கு பார்த்துங்களேன். அப்போ ஹோல் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு. எனக்கு அதில் என்ன சந்தோஷமா, நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் டிஆர் சார், அந்த படத்துலேருந்தே நான் அவருடைய ஃபேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை உருவாக்கினவர் அவர் தான். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் வசந்த அழைப்புகள், இந்த படம் எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகலை. அதனால் நாங்கள் வந்து நாகர்கோவிலில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த படம். அப்புறம் ரயில் பயணங்களில், அப்புறம் இந்த படம் உயிருள்ள ரிஷா. இந்த படம் பண்ணும்போது நாங்கள் காலேஜில் 3rd இயர் படிக்கிறோம். எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் படம் அந்த படம். எல்லாருக்கும் இந்த படம் வந்து எங்கள் ஊர் அப்போ பார்த்திங்கன்னா எல்லா டீ கடையிலையும் இந்த பாட்டு தான், உயிருள்ள ரிஷா பாட்டு தான் ராத்திரி பகலாக மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கோம். கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு, இந்திர லோகத்து சுந்தரி ராத்திரி அந்த பாட்டு, வைகை கரை காற்றே நெல், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். படத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்கள் ஃபேர்வெல் டேக்கு நாங்கள்லாம் பார்த்த படம் உயிருள்ள ரிஷா தான். கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் கழித்து இப்போ பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குது எனக்கு. ஏன்னா நம்முடைய மலர் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அற்புதமான ஒரு லிரிக் ரைட்டர் டிஆர் சார். நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல நடிகர், எல்லாமே அவர் பண்ண எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். ஆனால் நல்ல லிரிக் ரைட்டர், எனக்கு அதுதான் முதல்ல ரொம்ப கவர்ந்த விஷயம். பொதுவாக எல்லா கவிஞர்களுமே இலக்கியத்திலேருந்து ஏதாவது எடுத்தாழ்வாங்க. ஆனால் இவருடைய பாடல்களே ஒரு இலக்கியமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர். இந்த படத்திலே பாருங்கள், இப்போ கேட்கும்போது தான் தெரியுது, பாவை புருவத்தை வளைப்பது புதுவிதம், அதில் பரதமும் படிக்கிறது அபிநயம். அப்புறம் வைகைக்கரை காற்றே நெல், திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை, திருக்கோடி பூஜை எதுவும் நடக்கவில்லை, தேவதையே காண ஒரு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு ஒரு வகையும் இல்லை, காதலில் வாழ்ந்த கன்னிமனம், காவலில் வீழ்ந்த கன்னிமடம்,
அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். கூண்டு கிளி அலையும் போதும் கூண்டு கிளியில் கூண்டுக்குள்ளே அலையும் போதும் காதல் கிளி அவள் பாவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். காற்றே இளம் காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்ட்டு. எனக்கு அது கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சோகப்பாட்டு அதை ஒரு ரிதமிக்காக பண்ணி அதை நம்ம தாளம் போடுற மாதிரி பண்ணியிருப்பார் பாருங்க. என்ன அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர் பாருங்களேன். பல காதல் பாடல்கள் வரிகள், அப்புறம் ரயில் பயணங்கள் சொல்லலாம், அப்புறம் இது உறவை காத்த கிளி, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, அந்த பாட்டு ரொம்ப என்னுடைய ஃபேவரட் சாங். அது என்னுடைய காரில் செக் பண்ணிங்கன்னா என்னுடைய பாட்டு டிஆர் சார் ஹிட்ஸ்னே ஒரு சிடி இருக்கும். கிட்டத்தட்ட 98 நான் ரெக்கார்ட் பண்ணேன் அந்த சிடி. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு பாடலாசிரியர், இசையமைப்பாளர். நான் கூட டைரக்ட் பண்ணும்போது டிஆர் சாரை வச்சு ஒரு படம் மியூசிக் பண்ணுவோமா அப்படின்னு கூட நான் நினப்பேன். பெரிய டைரக்டர்னால எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நம்ம போய் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாளி, பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். இந்த ரீ ரிலீஸ்லேயும் இந்த உயிருள்ள விஷயம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதுலேயும் ஒரு சாதனை படைப்பார்னு நான் நம்புகிறேன். ஒரு ரசிகனாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த காதல் படங்கள் எதுவும் ஜெயப்பிரியா மேடம் காதலுக்கு ஏதாவது துணை புரிஞ்சுச்சா சார்? ஏதாவது பாடல்கள் போட்டு காட்டுச்சிங்களா? அப்படிங்களா? ஓகே.